இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போவது இந்த வெளி தேசங்களுக்கு வேலைக்கு வீட்டு வறுமை காரணமாக வெளி தேசங்களுக்கு வேலைக்கு போகிற பெண்கள் அங்கு போய் என்ன கஷ்டப்படுறார்களோ பாடுபடுறார்களோ யாருக்கும் தெரியாது. இப்போ சவுதி நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வீடு நல்ல வீடு, நல்ல மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுத்து பராமரிப்பாங்க. ஆனால் சில வீடுகள் அங்கே சில இன்னல்களை சந்திக்க வேண்டி வரும். அப்படியாக வாழ்கின்ற பெண்களுக்காக வேண்டி இந்த மெசேஜ் அவர்கள் அங்கே உழைக்கிறதுக்காக போனவர்கள் சில பேர் தொடர்பும் இல்லாமல் இருப்பாங்க. நான் சவுதியில் இருந்த காலத்தில் நான் வீட்டுக்குள்ளே வேலைக்கு போனேன். ஒரு வீட்டுக்குள்ளேயும் போனால் அங்கேருந்து ஒரு பணிப்பெண் என்கிட்ட கடிதம் தந்தவ, இந்த சிங்கள பிள்ளையோண்டு இந்த லீவும் தாண்டன்னு சொல்லி கடிதத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி தந்தவன். என்றால் வெளியில் விட மாட்டாங்க, வெளியில் போய் திரியறதுக்கு விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே ஆடப்பட்டு இருக்கணும். அப்படியே அப்போ அந்த கடித தொடர்பும் இல்லை. 3-4 மாதம் சம்பளம் கொடுக்காம வச்சுருந்தவங்க. அப்போ அந்த கடிதத்தை கொண்டே நான் இப்போ பாக்ஸில் போட்டுனான். அப்படியான இடங்களும் இருக்கிறது. அப்போ அதேமாதிரி இன்றைக்கு நான் கண்டது உண்டு. இப்போ உலகத்தில் எத்தனை இருக்கும் அந்த மாதிரி. அப்போ அந்த 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 பிள்ளைகள் படுற கஷ்டம் நாங்கள் சும்மா காய்ச்சிட்டு போகலாம், அவங்க உழைக்கிறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த இன்னல்கள் சிறையிருப்பு மாற வேணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி முடிய நான் அவங்களுக்கு ஆசிரிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய சொந்தம் யாரும் சகோதரிகள் வெளிநாடு போயிருந்தால் நான் செபிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து செவியுங்கள். அவங்களுடைய சிறையிருப்பு மாறும், கட்டுகள் உடையும். அவங்க சில வேளை தொடர்பில்லாமல் இருக்கலாம். அதுக்கு பிறகு இந்த ப்ரேயருக்கு செவத்துக்கு பிறகு நான் செவிக்கிறேன், நீங்களும் செவியுங்கள். இந்த செவத்துக்கு பிறகு அவங்க சில வேளை தொடர்பை ஏற்படுத்தலாம், இல்லாட்டி திரும்பி வரலாம், சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படியாக நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. சில உங்களை தேடி வரலாம். அவங்க அப்படியாக அவங்களுக்கு சிறையிருப்பு மாறும். அதே மாதிரி ஊர்லேயே சில பெண்கள் சிறையிருப்பு இருக்கிறாங்க. வாழ வழி தெரியாமல் கஷ்டப்பட்டு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு தெரியாத நிலைமையிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஸ்பீக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில பேர் கட்டில் இருந்தால், சிறையிருப்பு இருந்தால் அவங்க விடுதலையாக இது உதவும். இப்போது சிரிக்க போகிறேன். நன்றி ஏசப்பா, நன்றி, இன்றைய நாளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் சிரிக்கிறேன் ஏசப்பா. இந்த உழைக்கன்று குடும்பத்தை பார்க்கன்று போன சகோதரிகளுக்காக செபிக்கிறேன். அந்த சகோதரியர் அங்கே போய் என்ன பாடுபடுறார்களோ தெரியாது, என்ன வேதனைப்படுகிறார்களோ தெரியாது. நீங்கள் அறிவிங்கப்பா. நீங்கள் ஆவியாக இருக்கிற தேவன். நீங்கள் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறான் வசனம் சொன்னது போல, நீங்கள் மனுஷனுடைய இதயத்தை பார்க்குற தேவன். அங்கே அவர்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் பார்த்து அவர்கள் சிறைப்பை மாற்றுங்கள். அவர்கள் நல்ல சுதந்திரமாக விடுதலை ஆகி ஊருக்கு வாழ்ந்தால் வரலாம், இல்லாட்டி அவங்க நல்ல வேலை கிடைச்சி அவங்க வேறு இடத்துக்கு மாறி இப்படியாக அவர்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக சிறையிருப்பை உடைச்சு வெளியே கொண்டு வாங்கப்பா. இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறேன் ஏசப்பா. கட்டுகளை இயேசுவின் நாமத்தால் கட்டிந்து கொடுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற சகோதரர்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தால் கட்டுகளை உடைக்கிறேன் ஏசப்பா. விடுதலை ஆக்குங்க, சிறையிருப்பை மாற்றுங்க, சிறையிருப்பை மாற்றுங்க. கண்ணீரோடு வாழ்ந்த காலங்கள் போதுங்கப்பா, கண்ணீரோடு வாழ்ந்த காலங்கள் போதுங்கப்பா. விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறேன் ஏசப்பா. கட்டுகளை உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தால் உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறேன். எனக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறீங்கப்பா. அந்த உங்களுடைய நாமத்தினாலே இதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. உங்களுடைய நாமத்தினாலே செபிக்கிறேன்னப்பா. விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், கட்டுகள் உடையகட்டும். இந்த சிறையிருப்பில் இருக்கிற சகோதரிகளோட கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஏசப்பா. புறப்படுங்க, புறப்படுங்க, ஒரு குடும்பங்களையும் புறப்படுங்க. கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களை புறப்படுங்க. விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன். சந்தோஷம், துக்க நாட்கள்
சந்தோஷமாக மாறும்னு சொன்னீங்களப்பா. இன்றையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குற நிமிஷத்துலேருந்து அவங்களோட தூக்கம் சந்தோஷமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எல்லாரையும் விடுதலை ஆக்குங்க, விடுதலை ஆக்குங்க. சிறையிருப்பில் இருக்கிற எல்லாரையும் விடுதலை ஆக்குங்க. சிறையிருப்பில் இருக்கிற எல்லாரையும் விடுதலை ஆக்குங்க. சிறையிருப்பில் இருக்கிற எல்லாரையும் விடுதலை ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. ஆமேன் ஆமேன் ஆமேன். இதை பார்க்குற நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளையாக இருந்தால் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அவருடைய பேரை சொல்லி விடுதலை ஆகணும். ஏசப்பா உதவி செய்யுங்க, காப்பாற்றுங்க, திரும்பி வர வேணும், கடுத தொடர்பு கிடைக்கணும், இல்லாட்டி நல்ல வேலை கிடைச்சி மாறி போகணும். இப்படியாக திரும்ப 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 நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இல்லாட்டி அவங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலை சரியில்லை, நல்ல வேலை கிடைக்கணும்னு சொன்னாலும் நல்ல வேலை கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். விடுதலை ஆகட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், தரித்திரங்கள் நீங்கி போகட்டும், கவலைகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.